எங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சாலே கண்டிப்பாக கூடவே இந்த சால்னாவும் இருக்குங்க. பிரியாணியில் இந்த சால்னா ஊற்றி சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த சால்னா பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 10 புதினா இலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 1/4 டீஸ்பூன் சோம்பு, அரைச்ச வெங்காயம் சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிடுங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிட்டு 100 கிராம் சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கி 2 தக்காளியும் அரைச்சி சேர்த்து வதக்கிடுங்க. அடுத்து இந்த சால்னாவுக்கு முக்கியமானது தேங்காய் பேஸ்ட்டு. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 5 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி சிக்கனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து 3 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், புதினா, கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்னாவோட ஊற்றி நல்லா கலந்து ஒரு கொதி வந்தது கொத்தமல்லி தூவிட்டு பிரியாணியோடு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இட்லி தோசையோடு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணுங்கள். பாய்.